ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் இஸ் அ பிளட் பாத் மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி 345 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 930 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நிஃப்டி 22,904 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,000 அகைன் வந்து பிரேக் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 75,364 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 51,502 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பெருசாக அன்னைக்கு அடி இல்லை, 94 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி சில ஸ்டாக்ஸ் குறிப்பாக இண்டஸ்இண்ட் பேங்க்ல அடி விழுந்துன்னு நினைக்கிறேன். அதர் இன்னொரு ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு 3% 4% விழுந்துருந்துச்சு. அது போக நிஃப்டி ஐடியும் இன்னைக்கு 3% மேலே காலியாக இருக்குது. 1245 பாயிண்ட்ஸ் டவுனு, 33,511 பாயிண்ட்ஸில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பார்த்தேன். டிஎஸ் வந்து 1720 கோடிக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் நெட் செல்லாக சார்ந்திருக்காங்க. எஃப்ஐஎஸும் 3483 கோடிக்கு நெட் செல்லாக சார்ந்திருக்காங்க. ஸோ டிஎஸ் 1720 கோடிக்கு நெட் செல்லஸ், எஃப்ஐஎஸ் வந்து 3483 கோடிக்கு நெட் செல்லாக சார்ந்திருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, செபி வந்து ஸ்டாக்கோட சார்ட்டை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அனலிஸ்ட் என்கிற வகையில் வந்து இந்த ஸ்டாக் இவ்வளவு ஏறும் இவ்வளோ இறங்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து எந்த இதுலையுமே நான் வந்து அனாலிஸ்ட் அப்படி எதுவுமே சொல்லலை. நான் வந்து நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு மட்டும் தான் சொல்கிறேனே தவிர அது வந்து என்னோட ஒப்பீனியன். நான் இந்த லெவல் போனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர இவ்வளோ இறங்கும் எக்ஸாக்டாட்டு இவ்வளோ மேலே போகும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யாருமே கணிக்க முடியாது இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் இறங்கும் இவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிறதான் கணிக்க முடியாது. நம்ம வந்து சொல்லலாம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இதான் எக்ஸாக்டாட்டு இறங்கும் அதுலேருந்து மேலே எக்ஸாக்டாக போகும் அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அடுத்தது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் சொல்கிறேனேன்ட்டு நீங்கள் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பட் நான் வந்து எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன், நியூஸஸ் ஷேர் பண்ணுவேன். பட் நான் சொல்கிறனால தவிர நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது போக சார்ட் வந்து லைவ் சார்ட் கிடையாது, அது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் தான், கூகுள்லேருந்து எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் தான். லைவ் சார்ட்டுங்கிறது நான் முன்னாடி அப்லோட் பண்ணுவேன், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அந்த ப்ரோக்கரேஜஸ் ஆப்பில் அந்த ட்ரேடிங் வியூவை அதை எடுக்கிறது தான் லைவ் சார்ட்டு. ஜஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுறது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ இவர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து எப்போவுமே கமெண்ட் பண்ணுவார். ஸோ அவர் சொல்லியிருக்கிறது, ப்ரோ 3.5% தானே ப்ரோ உங்களுக்கு, ஆக்சுவலி எனக்கு பயங்கரமாக விழுந்திருக்கு. அவருக்கு 3.6 லேக் கிட்ட நஷ்டத்தில் இருக்கிறாராம். ஐடிஎஃப்சி 82K நஷ்டம், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.20 லேக் இது நஷ்டம் அடைஞ்சிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி நினைக்கிறேன், அதில் அவருக்கு ஒரு 55K வந்து நெகட்டிவ்ல இருக்குது. எஸ் பேங்க்ல 22Kயும், டெல் ஹிவரி, அதாவது டெல் ஹிவரிங்கிறது ரிலையன்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி, அதில் ஒரு 52,000 ரூபா வந்து நஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நேற்று தான் ப்ரோ நிம்மதியாக இருந்தேன், பட் இன்னைக்கு ரத்த காட்டேரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கவலைப்படாதீங்க ப்ரோ, டெஃபினட்டாக மேலே போகும். உங்களோட சுச்சுவேஷனும் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் அது வந்து 39,073 அந்த ரேஞ்சில் இருக்குது. 3% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுது. 1472 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இதை நான் ஓப்பனிங் சிச்சுவேஷன் எடுத்து பார்க்குறேன். S&P 500 4.5% நெகட்டிவ்ல இருக்குது. 231 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 5,165 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது S&P 500. இது போக நாஸ்டாக் காம்போசிட் 15,776 பாயிண்ட்ஸில் இருக்குது. 773 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 4.68% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆயிருக்கு. இது அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பனிங் சிச்சுவேஷனோட அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ், ஸோ லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் லிமிடெட் 414 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ போயிருக்கு. கடைசியில் 421 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 42 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இப்போதைக்கு நான் இதில் வெயிட் தான் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிஐடி டெக்னாலஜிஸ் நீ பார்க்கும்போது இவங்களும் ஃப்ரெஷ் 52 வீக் லோ 1115 ரூபா. இந்த ஸ்டாக்ல நான் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஃபண்டமெண்டலி நல்ல ஒர்த்தான ஸ்டாக் லாங் டேர்முக்கு. இதோட சிஏஜிஆர் க்ரோத்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எபோவ் 35 மேலே இருக்கும். நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபண்டமெண்டலி ஒர்த்தான ஸ்டாக் லாங் டேர்முக்கு. பட் 41 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30 கீழே வந்தால் கூட நான் வந்து இதில் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதில் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஒன்று. பட் ஃபண்டமெண்டல்ஸ் படி நல்லா இருந்தாலும் வேல்யூஷன் ஜாஸ்தி. 1145 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் அன்னைக்கு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்குது. இந்த வருஷம் மட்டுமே 25% மேலே கீழே விழுந்திருக்கு. எல்டிஐ மைண்ட்ரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4101 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 4101 ரூபா அந்த ரேஞ்சில் ஃப்ரெஷ் 52 வீக் லோ, 4155 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு எல்டிஐ மைண்ட்ரி. இவங்களும் அன்னைக்கு 4% மேலே காலியாக இருக்காங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க.
பட் நான் எல்டிஎம் என்ட்ரியில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. அதுவும் பார்த்தீங்கன்னா 27% மேலே அந்த ஒரு வருஷத்தில் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ரெட்டிஸோட நிலமை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து 1076 ரூபா சம்திங் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1076 தான். ஆமாம், அடுத்து 1114 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுலேயும் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் 20% மேலே ட்ராப் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். நெக்ஸ்ட் டாடா எலிக்ஸி 5075 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 5004 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலாம் 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சு இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கிராஷ் ஆகிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸ்டில் வந்து 39 P ரேஷியோ இருக்குது. அதனால இப்போதைக்கு நான்லாம் இதில் தான் வெயிட் பண்ண தான் செய்வேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே 25% மேலே கீழே விழுந்திருக்கு டாடா எலிக்ஸி. நெக்ஸ்ட் டிசிஎஸ் 3295 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 வீக்ல இன்னைக்கு டிசிஎஸும் போச்சு. டிசிஎஸ் வந்து கடைசியில் 3304 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸோட பி ரேஷியோ 24 இருக்கு. மோஸ்ட்லி ஐடி செக்டர்லாம் நிறைய பேர் வந்து குறிப்பாக டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் எல்லாமே 24, 23, 22 அந்த ரேஞ்சில் தான் பி ரேஷியோ இருக்குது. நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஐடி ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து என்னோட ஓன் ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிவிஎஸ் அப்பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 20 இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு அவங்களுக்கு வந்து 60 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்க்கும்போது 60 லட்சம் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க அந்த அப்பாச்சி அப்படிங்கிற இதில் வந்து 2005 தான் அப்பாச்சி 150 அப்படிங்கிற லெவலில் வந்து என்ட்ரி கொடுத்தாங்க 2 வீலர் செக்மெண்ட்டில் இந்த அப்பாச்சி 150. அதுக்கப்புறம் அப்பாச்சிலே நிறைய மாடல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த டிவிஎஸ் அப்பாச்சி அப்படிங்கிற பிராண்டை கொண்டு வந்து 20 வருஷம் ஆயிருக்கு. 60 லட்சம் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுக்கு வேர்ல்டு வைட் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஸ் பேங்கும் அன்னைக்கு 4% மேலே கீழே விழுந்துருக்குது. கடைசியில் 3.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 17 ரூபா 26 காசுல. இதெல்லாம் நான் வந்து 22 ரூபாயில வாங்கினேன். இப்போ வந்து இந்த 20 ரூபாயே தாண்டலை ரொம்ப நாளாட்டு. எஸ் பேங்க் வந்து சில சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாமே லே ஆஃப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு 4 சீனியர் அஃபிஷியல்ஸ் இந்த ரீட்டைல், கார்பரேட், கமர்ஷியல் பேங்கிங் பிஸ்னஸில் இருக்கிற அவங்கள வந்து லே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலாட்டு வேற யாரையாவது இன்க்ளூட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷய் சப்ரு, நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஹெட் ஆஃப் அஃப்ளூயன்ட் அண்ட் ப்ரைவேட் பேங்கிங்கில் இருக்கிறாங்க. தாவல் ஷா ஹெட் ஆஃப் எஸ்எம்இ பேங்கிங், சஞ்சீவ் ராய் ஹெட் ஆஃப் பிஸ்னஸ், பங்கஜ் சர்மா இவர் வந்து சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர். இவங்க எல்லாமே வந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க. இது எஸ் பேங்க்ல வந்து ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி இதில் பெருசாக நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி கனவாட்டே போயிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரமேஷ் கல்யாணராமன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி இந்த யூஎஸோட டேரிஃப் வந்து எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இவங்க நியூ ஜெர்சியில் வந்து ஷோரூம் வச்சிருந்தாலும் கூட ஆக்சுவலி இவங்க வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணல. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கோ அதர் கண்ட்ரீஸ்க்கோ அவங்க பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணலை. அதனால அந்த டேரிஃப் வந்து எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது அப்படின்னு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. பட் இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு 4% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 487 ரூபா. லாஸ்ட் மார்க்கெட்டில் 500 ரூபா தாண்டி போச்சு. ஸோ கடைசியாட்டு பார்க்கும்போது 487 ரூபா அப்படிங்கிற ஒரு 4% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேயும் ஷோரூம் வச்சிருக்காங்க, யூஎஸ்லேயும் ஷோரூம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி யூஎஸ் வந்து இந்தியா மேலே 26% அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டிருந்தாங்க. இப்போ இந்தியாவோட ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து $32 பில்லியன் டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஎஸ் மட்டும் அதில் $11.58 பில்லியன் இருக்கும். அதாவது 34% ஆஃப் த எக்ஸ்போர்ட் இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு மட்டுமே $11.58 பில்லியன் சொல்கிறாங்க. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது. நியூ ஜெர்சி ஷோரூமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. நியூ ஜெர்சியிலே 30-40% அந்த ஷோரூம் இவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹட்கோ கொடுத்த அப்டேட், இவங்க 65,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க ஃபினான்ஷியல் 26ல். ஆக்சுவலி இவங்களோட பாரோயிங் லிமிட் வந்து 1.5 lakh crore தான் இருந்துச்சு. அதாவது 2.5 lakh crore அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 65,000 கோடி இந்த ஃபினான்ஷியல் 26ல் நாங்கள் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டி போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க போல். இது வந்து ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு. மகாநகர் கேஸ், ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த கேஸ் கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. இப்போ மகாநகர் கேஸும் இந்த ஏபிஎம் கேஸ் அதோட ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு எம்டி ஆஷு ஷிங்கால் அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. சிஎன்ஜி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸோட ப்ரைஸஸை வந்து ஹைக் பண்ணணும். ஏபிஎம் கேஸ் ப்ரைஸை வந்து கவர்மெண்ட் ஹைக் பண்ணியிருக்கிறது மாதிரி நம்மளும் கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸை வந்து ஹைக் பண்ணணும். அப்போ தான் நம்ம கம்பெனிக்கு அது பெனிஃபிட்டாக போகும். எனக்கு தெரிஞ்சு $0.25 வந்து ஹைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மில்லியன் மெட்ரிக் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸுக்கு அந்த
பெர் மில்லியன் மெட்ரிக் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸுக்கு இந்த ரேஞ்சில் ஹைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மகாநகர் கேஸோட எம்டி தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. பட் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து கீழே விழுந்திருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து குறிப்பாட்டு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகட்டாலும் ஒப்பேக்கு நெக்ஸ்ட் அதோட கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த கச்சா எண்ணெயோட ப்ரொடக்ஷனை வந்து பேரல்ஸ் பெர் டே மேலே வந்து 4,11,000 பேரல்ஸ் வந்து மேலேருந்து நம்ம பெர் டே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ப்ரீவியஸ் பிளான்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 1,35,000 பேரல்ஸை வந்து அவங்க ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. சொந்த பேசிஸில் விழுந்தா அல்லது வந்து இது வந்து ஃபண்டமெண்டலி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. பட் இவங்க வந்து விழுந்தது மார்க்கெட் வீக்காக இருந்ததுனால தான் அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே விழுந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அனில் அம்பானியோட ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில டெப்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டெப்ட் வந்து 74,000 கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாட்டு இவ்வளோ டெப்ட் இருக்குது. பட் சில டெப்டை வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க போல். இது வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அனில் அம்பானியோட கம்பெனி கொடுத்த அப்டேட். ஐடிசி வந்து ஒரு 131 கோடி ஆம்பிள் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஆம்பிள் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 43.75% ஆஃப் த ஸ்டேக் வாங்குறாங்க. குறிப்பாட்டு ஃப்ரோசன் சில்டு அண்ட் ரெடி டு குக்ட் ஃபுட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த அக்யூசிஷன் அவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும். குறிப்பாட்டி உங்களோட பிராண்ட்ஸாக இருக்கிற இந்த ஆம்பிள் ஃபுட் ப்ரைவேட் லிமிட்டோட பிராண்ட்ஸாக இருக்கிற பிரசுமா, மீட்டிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு குக் ஸ்நாக்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வருது. சாசஸ், கண்டிமெண்ட்ஸு, ரா அண்ட் டெலி மீட்டு, லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மேரினேட்ஸ், சீஸு, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இது எல்லாமே உங்களோட ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ஃப்ரோசன் ஃபுட், சில்டு, நெக்ஸ்ட் ரெடி டு குக் ஃபுட் மார்க்கெட்டில் மட்டுமே இவங்க வந்து 10,000 கோடி ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க ஐடிசி. ஸோ அந்த க்ரோத்தை நோக்கி தான் போகிறாங்க ஐடிசி. ஆக்சுவலி இந்த கம்பெனி இந்த ஆம்பிள் ஃபுட் மட்டும் ஃபினான்ஷியல் 24 மட்டுமே 131 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. 23 111 கோடி பண்ணியிருக்காங்க. 22 91 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இது வந்து ஐடிசி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஐடிசி வந்து மார்க்கெட்டு வானத்தை நோக்கி போனாலும் நகராது, வானத்தை நோக்கி கீழே விழுந்தாலும் நகராது. ஐடிசி வந்து 409 ரூபா 410 ரூபா அந்த லெவல்லே தான் ரொம்ப நாளாட்டே இருக்குது. எந்த பெரிய அடி விழுந்தாலும் அது ரியாக்ட் ஆகலை, மேலே போனாலும் ரியாக்ட் ஆகலை, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் சில செக்டாரில் வந்து அதிக அளவில் பை பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் மார்ச்சில் 17,585 கோடிக்கு ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து எஃப்ஐஎஸ் ஃபண்ட் இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. அது போக லாஸ்ட் 2 மந்த்ஸ் அதாவது 2025 2 மந்த்ஸில் ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸில் பார்க்கும்போது 38,000 கோடி அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வாங்கியிருக்காங்க. டெலகாம், ஹெல்த் கேர் இந்த டாப் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது டெலகாம் ஸ்டாக்ஸில் 3,413 கோடிக்கு வந்து உள்ளே வந்திருக்கு, இன்ஃப்ளோ ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக ஒரு 2,133 கோடி சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் 138 கோடிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபார்மா கம்பெனிஸில் நெட் இன்ஃப்ளோ ஆகிருக்கு. ஐடி செக்டாரில் வந்து பெர்சிஸ்டன்ட் ஆட்டி எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்ச் 16, 31 அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது மார்ச் முடிய டைமில் 1,517 கோடி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அதே ஏர்லி மார்ச்சில் பார்க்கும்போது 6,934 கோடிக்கு வந்து இந்த ஐடி செக்டாரில் வந்து செல் ஆஃப் நடந்திருக்கு. அதே கன்சியூமர்லேயும் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் செக்மெண்ட்லேயும் வந்து செல் ஆஃப் தான் நடந்திருக்கு. ஏர்லி மார்ச்சில் 5,106 கோடி அவுட்ஃப்ளோ. அது போக அடிஷ்னல் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 487 கோடி உள்ளே வந்திருக்கு. கன்சியூமர் சர்வீஸ் செக்மெண்ட்டில் வந்து இதே சேம் பீரியடில் 1,158 கோடி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரெஷரில் தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் 2,449 கோடிக்கு லேட் மார்ச்சில் வித்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஜான்வரியிலேருந்து பார்க்கும்போது டோட்டலாட்டி 7,000 கோடி இதில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைசன்ஸை பற்றி பேசுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ 834 வரைக்கும் வந்திருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த லெவலில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் 868 வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டர் என்ன கேட்டால். ஆக்சுவலி அதாவது ட்ரெண்ட் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எப்படி வரும்னா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதில் நம்ம ஸ்லோவாக யூஸ் பண்ணணும். அடுத்தது எகெயின் கொஞ்சம் டவுன் போகுதுன்னா அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்டாக இவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டாக்லையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே. நெக்ஸ்ட் ஜென்சால் இன்ஜினியரிங் நீங்கள் ரீசெண்டாக நிறைய வாட்டி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. இதில் என்ன சம்பவம்னா செபி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. என்னென்னா இதில் வந்து சில அவங்களோட ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இதில் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இதில் வந்து அவங்க செபி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இபிசி சோலார் இபிசி கம்பெனி தான். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கிறதுனால செபி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் 217 கோடிக்கு அலைட் ஸ்டிப்ஸ் அந்த கம்பெனி வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஹரியானா பேஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ அக்யூசியேஷன் பண்ணுறாங்க ஜிண்டால் ஸ்டீலு.
நெக்ஸ்ட் அதானி கிரீன், என்டிபிசி கிரீன் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸில் வந்து ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு. அந்த சார்ட்டை நான் ஷோ பண்ணுறேன். இதில் அதானி கிரீன் எனர்ஜிக்கு அவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ் 1150, என்டிபிசிக்கு 110, கிரீனுக்கு 113, ஆக்கிம் அப்படிங்கிற கம்பெனிக்கு 350, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு 632 ரூபா சொல்கிறாங்க, டாடா பவருக்கு 470 ரூபா சொல்கிறாங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q4 அப்டேட் வந்துருந்துச்சு. டோட்டல் டெபாசிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, 37,617 கோடி. டிஸ்பர்ஸ்மெண்ட் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் டோட்டல் டெபாசிட் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்ஸில் குறிப்பாக உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஆல்ரெடி நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் நான் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய ஸ்டாக்ஸில் ஒரே செக்டரில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.